வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை செய்கிற உரிமை இவருக்கு தான் இருக்குது, அதிகாரம் இவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இதை செய்கிறது அவர் கையில் தான் இருக்குது, இதை செய்கிற அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அது என் கையில் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை சொல்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அப் டு, இட்ஸ் நாட் அப் டு. அஃப்கோர்ஸ் இது என் கையில் இருக்குன்னா இட்ஸ் அப் டுன்னு சொல்லுங்கள். இது என் கையில் இல்லை, அந்த அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் அப் டு அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஸோ ஹூ இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி? இதை வேற யாரும் பண்ண முடியாது, இவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அந்த அதிகாரம், முடிவெடுக்கும் உரிமை, ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப காமனாக நம்ம சொல்றது நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட, நல்லா படிக்கிறதும் படிக்காதும் உன் கையில் தான் இருக்கு அப்படின்னா, நீ படிக்கிறது உனக்கு பதிலாக நான் படிக்க முடியாது, அதை நீ மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தில் முடிவெடுக்கும் உரிமை, ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கடமை, பொறுப்பு ஒருத்தருக்கு தான் இருக்குது, இவர் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் நாம் இட்ஸ் அப் டு அண்ட் இட்ஸ் நாட் அப் டு இந்த ஃப்ரேசஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு அப்படின்னு வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதே மாதிரி அப் டு சம்திங் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம பின்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இட்ஸ் அப் டு அண்ட் இட்ஸ் நாட் அப் டு இதோடைய கான்டெக்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வீட்டில் ஒரு விஷயம் அப்படின்னா, இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறப்ப, இங்கே பேர் அதையெல்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது, இதில் அப்பா தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸை பார்த்தோனையும் அப்பா தான் முடிவு பண்ண வேண்டும் அப்படின்றத பார்த்தோன்னே நமக்கு எப்படி இதை டிரான்ஸ்லேட் பண்ண தோணும் அப்படின்னா, ஒன்லி அப்பா ஹேஸ் டு டிசைட் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும் இல்லையா? பண்ண வேண்டும் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஹேவ் டு, ஹேஸ் டு, அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வரும். பட் இந்த ஹேவ் டு அண்ட் ஹேஸ் டு வந்து ஆப்ளிகேஷன் பற்றி, ஒருத்தவங்களுடைய கடமை, அதை பற்றி பேசுகிறப்ப தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அப்பாவுடைய கடமை பற்றி நம்ம பேசலை. இந்த விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்பாவுக்கு தான் இருக்குது, அதனால் அவங்க தான் இதை டிசைட் பண்ணணும், நீ எல்லாம் இதில் டிசைட் பண்ணக்கூடாது, அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அப் டு, இட்ஸ் நாட் அப் டு இந்த ஃப்ரேஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய உரிமை, அதிகாரம் இவங்களுக்கு தான் இருக்குது, இவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை இவங்களால மட்டும் தான் பண்ண முடியும், அந்த பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது, இதை மற்றவங்க அவங்களுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற இடங்களில் நாம் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப இது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த விஷயத்தில் நீ முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, அதுக்கான அதிகாரம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இட்ஸ் நாட் அப் டு யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது அப்பா தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அப் டு டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் அப் டு அப்பா, இட்ஸ் அப் டு டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே விஷயத்த பாரு, இதில் நீ தான் முடிவு எடுக்கணும், அப்புறம் உன் இஷ்டம், நீ பார்த்து என்ன வேணால் டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால இந்த மாதிரி இடங்களையும் நம்ம இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முடிவு செய்வது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இட்ஸ் அப் டு சம் ஒன், யார் கையில் இருக்குங்கிறத சொல்லிக்கோங்க, எதை செய்வதற்கு அப்படின்றத டூ போட்டு சொல்லிடுங்க, அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரக்சர். வெரி சிம்பிள். ஸோ இது வந்து முடிவு செய்கிறது, இந்த விஷயத்தில் முடிவு செய்கிறது உன் கையில் தான் இருக்குது. இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். அவ வராளா இல்லையா? அவ வர்றதும் வராதும் அவ கையில தான் இருக்கு. வராளா இல்லையாங்கிறது அவ தான் முடிவு பண்ணணும், அவ தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப இட்ஸ் அப் டு ஹர். பொதுவா ஒரு விஷயத்தை பண்ணுவது அப்படின்னா டூ போட்டுட்டு அது என்ன விஷயமோ, என்ன ஆக்ஷனோ அது போட்டுடுங்க. இதுவா அதுவா அந்த மாதிரி 2 விஷயம் அப்படின்னா இஃப் இல்லைன்னா வெதர். ஸோ இந்த இடத்துல நம்ம வெதர் ஷி கம்ஸ் ஆர் நாட், ஒரே ஒரு வெர்ப்னா 2 + வெர்ப்னு போட்டுருங்க. இப்படி 2 இருக்கிறப்போ நீங்க வெதர், சப்ஜெக்ட், வெர்ப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ இட்ஸ் அப் டு ஹர் வெதர் ஷி கம்ஸ் ஆர் நாட். இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி, இப்போ உனக்கான எக்ஸாம்னா அதை நீ தான் படிக்க முடியும், மற்றவங்க உனக்காக படிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு மட்டும்தான் இருக்குது, உனக்கு பதிலாக வேறு யாரும் அதை செய்ய முடியாது அப்படி சொல்கிற இடங்கள்லையும் இட்ஸ் அப் டு வச்சு நம்ம சொல்லுவோம். எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறதும் படிக்காததும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்லேயே பாருங்கள், இந்த இடத்துலையும் உன் கையில் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இட்ஸ் அப் டு யூ டு ஸ்டடி ஹார்ட் ஃபார் தி எக்ஸாம். இந்த இடத்துல நன்றாக படிப்பது ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால நம்ம வந்து டு ஸ்டடி ஹார்ட் ஃபார் தி எக்ஸாம். ஸோ நன்றாக படிப்பதும் படிக்காததும் உன் கையில் தான் இருக்குது அப்படி நீங்கள் சொல்லணுமானா வெதர். இட்ஸ் அப் டு யூ வெதர் டு ஸ்டடி ஹார்ட் ஃபார் தி எக்ஸாம் ஆர் நாட் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ரோடெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ரோட்டை சரி பண்ணுறதெல்லாம் அரசாங்கத்தோட கையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்.
அப்ப இட்ஸ் அப் டு தி கவர்மெண்ட். ஏன்னா அது அவங்க மட்டும் தான் சரி செய்ய முடியும். மத்தவங்க அங்க போய் நம்மலாம் நின்னு செய்யக்கூடாது, செய்ய முடியாது அப்படின்றதுனால இட்ஸ் அப் டு தி கவர்மெண்ட் டு ஃபிக்ஸ் த ரோட். இட்ஸ் அப் டு தி கவர்மெண்ட் டு ஃபிக்ஸ் த ரோட்ஸ். இப்ப இவ்வளோ நேரம் இட்ஸ் அப் டு வச்சு சொன்னோம் இல்லையா? இப்ப நெகட்டிவா நம்ம சொல்லப் போறோம். இத செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. இதுல முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்ற இடங்கள்லாம் இட்ஸ் நாட் அப் டுன்னு வச்சு சொல்லுவோம். பாரு இந்த டைம் எனக்கு ஒத்து வராது. இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு ஒருத்தர்ட்ட போய் நம்ம சொல்றோம். அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, "ஏய் இதையெல்லாம் எப்படி அவன் செய்ய முடியும்? ஸ்கெட்யூலை மாற்றுவது அவன் கையில் இல்லை." அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப இட்ஸ் நாட் அப் டு ஹிம். என்ன செய்வது? டு சேஞ்ச் த ஸ்கெட்யூல். இட்ஸ் நாட் அப் டு ஹிம் டு சேஞ்ச் த ஸ்கெட்யூல். டீச்சர்லாம் எக்ஸாம கேன்சல் பண்ண முடியாது. அது வந்து போர்ட்லேருந்து டைம் டேபிள் வருது. டீச்சர்லாம் போய் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தேர்வை ரத்து செய்வது ஆசிரியர் கையில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப இட்ஸ் நாட் அப் டு தி டீச்சர். எதை செய்வது? எக்ஸாமை கேன்சல் பண்றது. டு கேன்சல் தி எக்ஸாம். இட்ஸ் நாட் அப் டு தி டீச்சர் டு கேன்சல் தி எக்ஸாம். இப்போ இவ்வளோ நேரம் அப் டு சம்ஒன் வச்சு சொன்னோம் இல்லையா? அப் டு சம்திங் வச்சு சொல்லப் போறோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க அவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறான்னு தெரியல. பட் கண்டிப்பா ஏதோ திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த மாரி சொல்ற இடங்கள்ல தான் நம்ம அப் டு சம்திங் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஹி இஸ் அப் டு சம்திங் அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்குறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவன் ஏதோ ஒண்ணு பண்றான். எனக்கு நல்லா தெரியுது. அப்படிங்கிறப்ப எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து அத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அவன் போறது, வர்றது, ஏதோ பண்றான். அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது அவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்ட்டு. அப்படி நம்ம சொல்றோம். அப்ப ஹி இஸ் அப் டு சம்திங். ஐ கேன் ஃபீல் இட். ஹி இஸ் அப் டு சம்திங். ஐ கேன் ஃபீல் இட். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அவ நமக்கு பின்னால ஏதோ செய்றா கண்டிப்பா. அப்படி நம்ம சொல்லப் போறோம். அப்ப ஷி இஸ் அப் டு சம்திங். நமக்கு பின்னால. அப்ப பிஹைண்ட் அவர் பேக்ஸ். ஸோ அப்படிதான் எனக்கு என்னமோ தோணுது. ஐ திங்க் ஷி இஸ் அப் டு சம்திங் பிஹைண்ட் அவர் பேக்ஸ். ஸோ இந்த வீடியோல நாம அப் டு சம்ஒன், நாட் அப் டு சம்ஒன் அண்ட் அப் டு சம்திங் இந்த ஃப்ரேசஸ் வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.